ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், முடியாதவங்க நம்ம வீடியோவோட ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மலப்புழா டேம் தான் போயிட்டுருக்கோம். கேரளா போயிட்டு வர வழியில் அப்படியே மலப்புழா டேம் போயிட்டு போயிடலான்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. மலப்புழா டேம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் போய் பார்த்தா தான் தெரியுது, இப்படி பண்ணி வச்சுருக்காங்க மலப்புழா டேமை. அப்புறம் அந்த மலப்புழா டேம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த பாலக்காடை சுற்றி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு தேவையான தண்ணியெல்லாம் இங்கேருந்து தாங்க போகுது. அதுக்காக தான் மலப்புழா டேமு. அப்புறம் குடிநீரும் இதுதான், பாலக்காடில் இருக்கிறவங்க அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கிற டேமோட ஒரு ட்ரோன் வியூ பார்த்துடலாமா? மழைக்காலத்தில் அவ்வளோ அழகாக இருந்த டேம் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சம்மரில் இப்படி தாங்க இருக்குது. கீழேயும் மெயின்டெனன்ஸ் பண்ணல ஒழுங்காக. இப்போ யாருமே மெயின்டைன் பண்ணுறதில்ல. பார்த்தீங்களா, அந்த மலையில் கூட மிஸ்ட் இருக்குது, நம்ம போன இடத்துல மிஸ்ட் இல்லை. சார் இங்கே ஏதாவது பக்கத்தில் ஹில் ஸ்டேஷன் தான் சொல்லுங்கள், இங்கே வேணால் அடுத்து போகலாம். மலப்புழா டேமில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்திருந்தால் கொஞ்சம் நிறையா பார்த்துருக்கலாம். இப்போ கம்மியாக தான் இருக்குது. ரோப் கார்லாம் இருக்குங்க, ரோப் காரில் போகணுன்னா போகலாம். அது ப்ரைஸ் கம்மி தான். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கூட்டம் வேறு அதிகமாக இருந்துச்சா. அதோட நம்ம டேமை பார்த்து வரலான்ட்டு இங்கே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் மலப்புழா டேம். முன்னாடிலாம் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சாமா கீழே இருக்கிற பார்க்கு. இப்போது யாரையும் விட்டுறதில்ல, ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு போல். கீழே பாருங்க கைஸ், மலப்புழா டேம் இது தான். அந்த ஹில் ஸ்டேஷனில் மழை பெஞ்சால் போல் இங்கே தண்ணி வரும். அந்த ஹில் ஸ்டேஷனில் எவ்வளோ மழை பெய்யுதோ அந்த தண்ணியெல்லாம் இந்த மலப்புழா டேமுக்கு தான் வரும். அப்போ தான் இது ஃபில் ஆகும். அது வரைக்கும் இப்படி தான். நம்ம அடுத்து எப்போயாவது நிறையா தண்ணி இருக்கிறப்போ வந்தால் அது விலாகாக போடலாம் அடுத்த விலாகில். அங்கே ரோப் காரில் போகிறாங்க, உங்களுக்கு தெரியல குட்டி குட்டியாக இருக்காங்க, எல்லோரும் குட்டி குட்டியாக இருக்காங்க. பார்க்கும்போது கீழேலாம் நிறையா புல் வளர்ந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அது பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது ஓப்பன் பண்ணாங்கன்னா பார்த்துடலாம். இப்போது ஏதோ அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது போல். அந்த ஒரு சோரெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் கிடக்கு. இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நடந்து போகலாம், அவ்வளோதான். வீட்டில் சும்மா இருக்கீங்க, சண்டே எங்கேயாவது போகணுன்னா இங்கே வரலாம். ஈவினிங்காக நல்லாயிருக்கு. ஈவினிங் இல்லை மார்னிங் வரலாம். மதியத்திலலாம் வந்துடாதீங்க, சரியான வெயிலாக இருக்கும். அப்புறம் நீங்கள் தான் மாட்டிப்பீங்க வெயிலில். மொட்டை வெயிலில் எங்கேயும் போக முடியாது. இங்கே ஒதுங்குறது கூட இடம் இல்லை, சும்மா பார்க்குறதுக்கு தான் இடம் இருக்குது. பாருங்கள், கீழே பார்க் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா பார்க்கில் இருக்கலாம் டே ஃபுல்லாக. வியூவே சூப்பராக இருக்குங்க மலப்புழா டேம். இது ரயில்வே ட்ராக் மாதிரி சென்டரில் சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த வாட்ரு ஓப்பன் பண்ணுற கேட்டுன்னு நினைக்கிறேன், ஷட்ரு. அங்கே ஒரு 2 ஷட்ரு இருக்குது. அவ்வளோதாங்க, பெருசாலாம் ஒன்றும் இல்லை மலப்புழா டேமில். இது மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும்ண்ணே. கீழே உள்ளது சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு பார்க்வே இருக்கும், அதுவே நடந்து வந்து அங்கே இந்த சுவர் இருக்குல்ல ஏறி உள்ளே வருவேன். அந்த என்ட்ரிங் பார்த்து இப்படி பெரிய பிளாக் கலரில் செயின் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சா,
அதை கொண்டு வந்து இங்கே வச்சு தாங்க அதை கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ரயிலில் வந்து இதை தள்ளிட்டு வருவாங்க. தள்ளிட்டு வந்து அதை அந்த டேமோட கேட்டில் பண்ணி தூக்குவாங்க. இது மேலே அப்படி தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் எப்போயாவது ஒரு தடவை ஓப்பன் பண்ணுவாங்க. இதுக்கு டிக்கெட் வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா ப்ரைஸ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. நாங்கள் 4 பேர் வந்தோம். இதுக்கு நேரா அந்த பக்கம் போனீங்கன்னா கீழே வந்து முன்னாடி மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒத்துங்க. கீழே இருக்க பார்க்கெல்லாம் நீட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அது வந்து நாட் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் ஓகே. ஓகே, சும்மா வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். இல்லை கீழே போய் பாருக்காண்டி தள்ளி விட்டுறாங்க யாரும். நம்ம ப்ரோ வந்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டேம்லேருந்து எப்படி கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம டேமில் அதாவது தண்ணி திறந்து விடலைனாலும் இங்கிட்ட ஒரு சின்ன இது மாதிரி இருக்குங்க. அது வழியாக கரண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்களாம். அதாவது இந்த டேமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான கரண்ட்டை வந்து இதுலேருந்து தான் எடுக்கிறாங்களாம். அதாவது நீங்கள் இதுக்குள்ளே அந்த இருக்குல்ல 3 சின்ன வழி மாதிரி இருக்கா தண்ணி வர வழி, அது கீழே டர்பைன் இருக்குமாங்க. தண்ணி அது வழியாக வர வர அந்த டர்பைன் சுற்றி அப்படியே கரண்ட் வந்து வருமா. மீன்ஸ் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருங்க. எப்படி கரண்ட் இது வழியாக எடுக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன்டா இது கரண்ட் எடுக்கிறதுலாம். அந்த கரண்ட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் சேவ் ஆகும் சொல்லிட்டு இருந்தாரு. எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டேமில். இந்த டேமை வச்சு கரண்ட் எடுக்கலான்னு. சூப்பருங்க. நான் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல இந்த மாதிரிலாம். நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ராவல் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க.